அப்போது எங்கள் அம்மா கொடுத்த அந்த சின்ன ஸ்பார்க் தான் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய நெருப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்மளுக்கு பெரிய லட்சியமே அப்போவே கல்யாணம் பண்ணுறது தான். இன்னும் நீங்க எதுக்கத்தாலும் கேள்வி மேலே கேள்வி கட்டினேங்கிறீங்க. டெலஸ்கோப், சினிமாஸ்கோப், ஆஹா பயோஸ்கோப். ஏங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு மிரட்டிகிட்டே இருக்கீங்க. சம்பாதிக்க முடியாதுக்கு, அதனால தான் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் 2 பேர்னா ஞாபகம் இருக்கும், 150 பேர்னா எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? பிகேனா அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க க்ரௌடை கிளியர் பண்ணுறது தான் பிகே. ஆமாம், எஜுகேஷனை நம்ம கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங் தான். அவுட்ஸ்டாண்டிங்னா நல்லா பண்ணுறவங்க கிடையாது, எதுவுமே பண்ணாமல் வெளியில் அவுட்டில் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறேன் இல்லையா, அதனால தான் நான் அவுட்ஸ்டாண்டிங். வணக்கம் பயோஸ்கோப், நான் அசார் பேசுகிறேன். நான் சூரியன் எஃப்எம்மில் ரேடியோ ஜாக்கியாக இருக்கேன். அதை தவிர வந்து ஆதித்யா டிவியில் காமெடி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் வந்து ரேடியோலையும் டிவிலையும் மட்டுமே தொல்லை கொடுத்த நான் இந்த இடத்துல வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த காரணமும் கிடையாது, நீங்கள் மட்டும்தான். ஏன்னா உங்கள் கூட எப்பயுமே ஒரு கனெக்டிங் பீப்புளாகவே இருக்கணும் இல்லையா, டடன் டன் டடன் டன் அதுன்ற மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் கனெக்டிங்கில் இருக்கணுன்றதுக்காக இந்த மைக்கை கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட கால் ஷீட் வாங்கி என்னை ஒரு தடவையாவது இது காட்டுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்கிட்ட ஏதோ கேள்வி கேட்க போகிறாங்களாம், கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. 2 இதையும் ஆண்டம் வச்ச மாதிரி இருக்குது, 2 சைடுமே பக்குன்னு இருக்குது. என்ன கேட்குறாங்களோ என்னால் தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஆதித்யா டிவி வாய்ப்பு வந்து கிடைக்கல, நானாக பறித்து எடுத்துக்கிட்டேன், அதான் உண்மை. ஏன்னா ஆதித்யா டிவியில் வந்து என்ன மாதிரி நிறையா திறமைசாலிகள், என்ன மாதிரினா நான் ஒன்றே திறமைசாலின்னு சொல்ல வரல, நிறைய திறமைசாலிகள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பல வருஷமாக நானும் ட்ரை பண்ணேன். எல்லா டிவிலையும் ட்ரை பண்ணும் போது சூரியன் எஃப்எம்மில் ரேடியோ ஜாக்கியாக ஆனேன். அதுக்கு முன்னாடி ஆஹா எஃப்எம்மில் இருந்தேன். ஆஹா எஃப்எம்மில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சூரியன் எஃப்எம்மில் ரேடியோ ஜாக்கியாக ஆன பிறகு சூரியன் எஃப்எம்மில் வந்து ஆதித்யா டிவியோட ஹெட்டு ஒருத்தர் இருக்கார், வசந்த் சார்னு. அவர் என்னைய பார்த்துட்டு, டே எப்படா இருக்க, என்னடா இங்கே வந்துட்ட அப்படின்னாரு. எனக்கு அவர் யாருன்னே தெரியல. நான் வந்துட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னேன். டே என்னை தெரியலன்னாரு. ஏன்னா நம்ம தான் எல்லாருக்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்டிருக்குமே. ஒருத்தர் 2 பேர்னா ஞாபகம் இருக்கும், 150 பேர்னா எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? இந்த இது பாகுபலியில் கூட்டமாக வருவாங்களே, அந்த மாதிரி நான் கூட்டமாக போயிட்டு பார்த்துருக்கேன். ஸோ யாருன்னே தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, கண்ணசாசா ஜேசுதாசா அப்படின்னு வடிவேல் மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது நான் தான்டா வசந்த் ஆதித்யா டிவி ஹெட்டு அப்படின்னு. ஐயோ சாமி உன்னையே தான் சாமி தேடுறேன் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சரி இங்கே வந்துட்டியா சூரியன் எஃப்எம்? ஆமாம் வந்துட்டேனே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆடிஷன் வச்சாங்க. ஒரு சூரியன் எஃப்எம்மில் ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷம் கழிச்சு ஆதித்யா டிவியில் நானும் திண்டுக்கல் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேடி எனக்கு ஒரு டவுட்டில் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் இல்லையா தொப்பையோட, அவரோட சேர்ந்து டபுள் கலாட்டான்னு ஒரு பயணத்தில் ஏறணும். அந்த பஸ்ஸில் ஏறி இப்போ தளபதி அப்படின்ற வரைக்கும் டிஎஸ்கேவோட சேர்ந்து ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த ஷோவை தயவு செஞ்சு பாருங்கள். விக்ரமன் சார், டிரெக்டர் விக்ரமன் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும். சென்டிமெண்ட்டில் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை கொடுத்து தியேட்டரில் இருக்கிற 500 பேராக இருந்தாலும் சரி 1000 பேராக இருந்தாலும் சரி மனசார வந்து கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை உணர்ந்து அழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர். ஒரு நல்ல அவர் இயக்குனர் சொல்கிறது நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, போச்சு பெரிய இயக்குனர்கிட்ட போய் நடிக்க போகிறீங்க என்ன ஆக போகுது அப்படின்னு. பட் ஆனால் வந்து பயங்கர ஸ்வீட்டு சார். நினைத்தது யாரோ படத்தோட பேர், அது ரிலீஸ் ஆயிடுச்சு சமீபத்தில் தான், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பர் சார் வந்து இப்போ கபாலி டீசர் பார்த்துருப்போம். அந்த டீசரே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒருவேளை பயோஸ்கோப்புக்காக பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். பயோஸ்கோப்புன்னு பேர் கேட்டு ஒன்று விளம்பரத்தை போட்டுட்டு பாட்டை போட்டுட்டு சேனல்லேருந்து காசை வாங்கிட்டு கம்முன்னு போகிற சேனல் நினச்சியா? பயோஸ்கோப்புடா. உலக நாயகன் ஸ்டைலில் சொல்லணும்னா, இன்னும் நீங்கள் எதுக்கத்தாலும் கேள்வி மேலே கேள்வி கட்டினேங்கிறீங்க. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, நான் பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், பதில் கேட்காம கேள்வி கேட்காம நீங்கள் பயோஸ்கோப்பை மட்டும் பாருங்க. பம் பம் பம். இந்த சம்மருக்கு நம்ம எங்கே போகலாம்? டெலஸ்கோப், சினிமாஸ்கோப், ஆஹா பயோஸ்கோப். எக்கச்சக்கமாய் டி நகர் ரங்கநாத தெரு பக்கத்தில் இல்லவே கிடையாது. உங்கள் வீட்லேயே உங்கள் மொபைலில் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட பயோஸ்கோப் இருக்கும். ரப்பப்பப்பப்பப்பா. ஏங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு மிரட்டிகிட்டே இருக்கீங்க? இந்த பாருங்க, நான் வீட்டுக்கு கொஞ்சம் பயந்தாங்க, ஆனால் உங்களை லவ் பண்ணுறல அது 100க்கு 100 உண்மைங்க. உங்கள் அப்பா போலீஸ்ன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, போய் பார்த்தா அவர் காக்கி சட்டெல்லாம் போட்டிருக்காரு.
மிமிக்ரி வந்து சின்ன வயசில் வந்து இந்த அப்போ வந்து கேபிள் கனெக்ஷன்லாம் கிடையாது. இந்த சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவிலாம் கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ 1, மெட்ரோ 2 ஃபஸ்ட் சேனல், செகண்ட் சேனல் நம்ம சொல்லுவோம் சின்ன வயசில். அப்போ வந்து இந்த டிஸ்னி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஒன்று வரும், வாத்து. அது வந்து பார்த்திங்கன்னா வாக் 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 வாக்குன்னு கத்திக்கிட்டே இருக்கும், அதுலேயே பேசுகிறது இருக்கும் இங்கிலீஷில். அதை தான் ஃபஸ்ட் நான் இமிட்டேட் பண்ணேன். அது இமிட்டேட் பண்ணும்போது எனக்கு தெரியாது சத்தியமாக அதுதான் மிமிக்ரி. நான் சும்மா லூசு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தோம். நம்ம அப்படி கத்திகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, பெரியவங்க ஒருத்தங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா உன் வாய்ஸ் இப்படி ஆகிடும், அப்புறம் உன்னை யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. நம்மளுக்கு பெரிய லட்சியமே அப்போவே கல்யாணம் பண்ணுறது தான். நம்ம ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் இல்லையா? அதனால் ஐயோ இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அதோட மிமிக்ரி பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் எதனா கத்திகிட்டே இருப்பே, ஏன் கத்தலைன்னு இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னேன். அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு போட்டேன்டா, நீ உனக்கு பிடிச்சது பண்ணுறான்னாங்க. ஸோ அப்போது எங்கள் அம்மா கொடுத்த அந்த சின்ன ஸ்பார்க் தான் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய நெருப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். முதல் மேடை அனுபவமா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து எஜுகேஷனை நம்ம கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்னா நல்லா பண்ணுறவங்க கிடையாது. எதுவுமே பண்ணாமல் வெளியில் அவுட்டில் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறேன் இல்லையா, அதனால தான் நான் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ட்ராமா ஒன்று பண்ணாங்க ஸ்கூலில். சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன், எர்கஞ்சேரி வியாசர்படி. அங்கே வந்து ஒரு ட்ராமா பண்ணும்போது ஒரு ராஜா ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு சிங்கத்தை வளர்ப்பார். எல்லோரும் சொல்லுவாங்க ராஜா கிட்ட சிங்கத்தை வளர்க்காதீங்க, அது ஒரு நாள் உங்களே கடிச்சு சாப்பிட்றோன்னு. அப்போ கூட அவர் வளர்ப்பார், ஃபைனலாக அவர் கடிக்க வரும். இதுதான் சீனு. அப்போ சிங்கத்தோட ட்ராக் சவுண்டு வந்து ப்ளே பண்ணுவாங்க. சிங்கத்தோட ட்ராக் சவுண்டு அன்றைக்கி ப்ளே ஆகலை. அந்த கேசட் முன்னாடிலாம் அந்த ரோல் இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஃபிலிம், அது சிக்கிருச்சு. எவனா விளையாண்டுட்டான். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. நான் போயிட்டு நான் வேணா சிங்கம் வாய்ஸ் கொடுக்குவாங்க, நீ சிங்கம் கொடுப்பியா இல்லை அசிங்கமாக கொடுப்பியான்னு கேட்டாங்க. இல்லை கொடுங்க, நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மைக்கை வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். செம்ம கிளாப்ஸு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அது வந்து ஏதோ ட்ராக் சவுண்ட் தான் நினச்சாங்க. அப்போது அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ப்ரொப்போசல் வந்துலாம் ஒன்றுமே இல்லை பிரதர். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எனக்கு அரியர்ஸை விட லவ்வில் அரியர்ஸ் தான் அதிகம். நம்ம வந்து பார்க்குறவங்களுக்குலாம் இதை கொடுத்துருவோம், டப்புன்னு போ அப்படின்னு கொடுப்போம். அதுங்க போயிடுச்சுங்க, ஒன்று கூட திரும்பி பார்க்காது. நேராக போய் சொன்னது கிடையாது நான். எனக்கு அது ஒரு பயம் எப்பயுமே. பசங்களுக்கு எப்போயுமே நேச்சரே அதுதான். இதே முரளி கதை தான் எல்லா பசங்களுமே, எக்ஸப்ட் யாருன்னா ஒரு 2-3 பேர் வேணால் தைரியமாக போய் சொல்லுவாங்க. தவிர முக்கால்வாசி பசங்க நாங்களாம் வந்து பயந்தாங்கொழி தான். தூரத்துலேருந்து சைட் அடிக்கிறது. ஏன்னா நம்ம போய் நேராக போய் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவங்க பிடிக்கலன்னாங்கன்னா அது வருத்தமாயிடும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வாழ்க்கை உடனே போயிடும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்களோட பொன்னான நேரத்தை பயாஸ்கோப் மூலிமா எனக்கு டைம் கொடுத்து என்னை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயாஸ்கோப் வந்து இந்த நேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. பயாஸ்கோப் வந்து எல்லாருக்குமே இப்போ கூட வந்து ரோட்டில் பயாஸ்கோப் வச்சாங்கன்னா அதை பார்க்கறதுக்கு கொடுக்கணும்னு எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பயாஸ்கோப்லேருந்து தான் வெளியில் வந்தது எல்லா சினிமா, இப்போ இருக்கிற சினிமா உள்பட எல்லாமே வந்தது. ஸோ பயாஸ்கோப்பில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, நிறைய பிரமுகர்களை காட்டுறதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பயாஸ்கோப். ஸோ பயாஸ்கோப்பில் என்ன மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் பார்ப்பீங்க, நல்லா ஜாலியாக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு காரணம் கண்டிப்பாக பயாஸ்கோப் தான். நோ வாரண்ட்டி, நோ கேரண்டி. கண்டிப்பாக கேரண்டி வாரண்ட்டி இருக்குது பயாஸ்கோப்பில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கு. ஸோ இதெல்லாம் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பயாஸ்கோப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.